அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிழை நீக்கி எழுத்து திறன் ஓல்டு புத்தகத்தில், அதாவது பழைய புத்தகத்தில் இருக்கிற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓர் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ணுது, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து கொஷின் 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் வந்துட்டுருக்கு. புது புத்தகத்தில் இருக்கிறத ஆல்ரெடி போட்டேன். இது வந்து பழைய புத்தகம். ஓகேங்களா? பழைய புத்தகத்துலையும் பார்த்துருவோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஓர் மாவட்டம் அப்படின்றத என்னென்னு எழுதணும். இது வந்து பிழை. ஓகேங்களா? இது வந்து பிழை, இது வந்து சரி. ஒரு அப்படின்றதான் சரி. இப்போ என்ன ஒன்றுனா, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வர எழுத்து, ஒரு வார்த்தையோடைய முதல் எழுத்து வந்து உயிர் மெய் எழுத்து. உயிர் மெய் அப்படின்னு என்னன்னு தெரியும்ல. இலக்கணம் வந்து அடிப்படை இலக்கணத்துலேருந்து நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? உயிர் எழுத்துனா ஆ டு ஔ வரைக்கும் இருக்கிற எழுத்து உயிர் எழுத்து. மெய் எழுத்து அப்படின்னா கா நான் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, இது வந்து உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? மெய் எழுத்துனா இக்கு, இங்கு, இச்சி இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய் எழுத்து. ஓகேங்களா? இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க, உயிர்மெய் எழுத்து. ஸோ இந்த மாதிரி உயிர்மெய் எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு அப்படின்னு வரும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் உயிரெழுத்து வருதோ அங்கெல்லாம் ஊர்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் மெய் எழுத்து வந்தால் ஒரு, உயிரெழுத்து வந்தால் ஊர். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர்னு சொல்லுவோம், ஓர் அமைச்சர் அப்படின்னு சொல்லணும். அவரது மகனோடு. ஓகேங்களா? இங்கே வந்து மான்றது பார்த்திங்கன்னா உயிர் மெய் எழுத்து. அப்போ அவருடைய அப்படின்னு சொல்லணும். மேற்கொண்டார், ஹிக்கு வராது, மேற்கொண்டார் அப்படின்றது தான் ஒரு பிழை. இங்கே அந்த சுற்றுலா, இங்கே வந்து அந்த சுற்றுலா. ஸோ இது வந்து சுற்று எழுத்துக்களில் வரும். ஓகேங்களா? பொது புத்தகத்தில் சுற்று எழுத்துக்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கண்டதை கூறவே அப்படின்றது இக்குன்ற எழுத்து வந்து வந்திருக்கு. அவர்தான் அப்படின்றது பிழை. அவர்தான் ஒருவரை மட்டும் குறிக்குது அப்படின்னா தாம் அப்படின்னு சொல்லி தான் குறிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்படியே சுற்றெழுத்து ஓர் அந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் புது புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துக்கள் அப்படின்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சுற்றெழுத்துக்கள் ப்ளஸ் ஓர், அதுக்கப்புறம் அத்து, அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதை ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி தரேன், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வேணும், இல்லை முன்னாடி கிளாஸ் எடுத்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.